இதை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேங்க. என்னோட பேர் கோமதி, ஃபெமினயன் ஃபவுண்டர். வாழ்த்துக்கள் சுசீலையாக்கு. விருதுகள் வாங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். என்னோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின். இதை பேசுறதுக்கே எல்லாரும் தயங்குவாங்க, கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஆனால் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவ்வளோ செலவு பண்ணி இன்னைக்கு அமர்ந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபோட்டோகிராஃப்ல இருந்து ஒரு ஃபுட்டில் இருந்து திருமண மண்டபம் எல்லாமே ஃப்ரீ சூட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த இரண்டு மனங்கள் இணைவதே எதற்குன்னா அடுத்து அவங்களுடைய தாம்பத்தியம் இனிய இல்லறமாக இருக்கணும். 1 வருடம் 2 வருடம் ஆனதுமே அடுத்து இந்த சமுதாயம் அவங்க கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, ஏதாவது விசேஷம் இருக்கா, அவங்க கர்ப்பமா இருக்காங்களா, மாசமா இருக்காங்களா, இது அடுத்த பரிணாமத்துக்கு அந்த பெண் வரணும். அதுக்கு ஆணுக்கும் பொறுப்பு இருக்கு, பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்கு. ஆனா பெண்ணுக்கு மட்டும்தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. அவளுக்கு கர்ப்பப்பை ஒன்று இருக்கிறதுனால அந்த மாதம் அந்த பீரியட்ஸ் ஆன பிறகு அவளோட வேதனையை பார்த்தா மட்டும் அது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கணும், 2008 எனக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிது, சானிட்டரி நாப்கின். இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில், மார்க்கெட்டில், கடையில் இருக்கிற அத்தனை நாப்கினும் எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணால் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, ரசாயனங்கள் இருக்குது, வாசனை திரவியங்கள் இருக்குது. காற்றோட்டம் இல்லாத ஒரு நாப்கின் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஆனால் அந்த நாப்கின் ஒரு மெடிக்கல் ப்ராடக்டாக தான் அந்த கிளாஸ் 5ல் இருக்குங்க. கிளாஸ் 5ல் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு இங்கே வாங்கி கொடுக்குற எந்த அப்பாக்கும், இங்கே எத்தனையோ தந்தைமார்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் மனைவியோ உங்கள் சகோதரியோ உங்கள் தாயோ இல்லை உங்கள் மகளோ என்ன சானிட்டரி நாப்கின் வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னு இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் ஹோட்டல் போகிறோம், சினிமா தியேட்டர் போகிறோம், நல்ல ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். இன்னைக்கு அந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து ஒவ்வொரு பெண்கள் காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாம், ஆர்கானிக்காக சர்ஜிக்கல் காட்டன் இருக்கக்கூடிய 5 டெக்னாலஜி ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டின் இருக்கிற நாப்கின் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மகப்பேறு மருத்துவமனைக்கு போகலாம், செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான தம்பதியர்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி, பேண்டி லைனர் யூஸ் பண்ணி இயற்கையாக குழந்தை பேர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்டிக்கலாக இருக்குது, நிறையா இருக்குது. இந்த விஷயத்தை இது நல்ல தாராளமாக எல்லாருமே கைத்தட்டலாம். ஏன்னா டீ கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி இன்னைக்கு எங்கள் ஊரிலும் சொல்லிட்டு எல்லா பக்கம், திருமண பக்கம் எல்லாமே செயற்கை கருத்தரிப்பு மையம், பெண்களை மலடி அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு குழந்தை பேருக்காக அவளுக்கு அவ்வளோ ஊசி, மருந்து, மாத்திரை, ஸ்கேனுன்னு அவங்க படுற பாடு பெரும்பாடாக இருக்கிறது. நாங்கள் அதுக்கு எஜுகேட் பண்ணி பேண்டி லைனர் கொடுத்து, ஃபுட் சார்ட் கொடுத்து, மெடிடேஷன் சொல்லி கொடுத்து, ஃபெமினயன் கொடுத்து இன்னைக்கு நிறையா விஷயம் எங்களோட இணைஞ்சு நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் மேடம் எப்படி மேடத்துக்கு இந்த ப்ராடக்ட் போய் ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் கால் வருது, எனக்கு ஃபோன் வருது. அவங்களெல்லாம் என்னாலெல்லாம் ரீச் பண்ண முடியாது. நான் இருக்கிறது ஈரோடு, அவங்க எங்கே வீடு இருக்குது, என்ன பண்ணுறாங்கலாம் நமக்கு தெரியாது. திரையில் பார்த்து ரசிக்கிறதோட சரி. ஒரு ஃபோன் வருது, நயன்தாரா மேடம் உங்களை பார்க்கணுங்கிறாங்க, உங்களை இமீடியட்டாக கிளம்பி வர சொல்கிறாங்கன்னு. எனக்கு ஒரே ஆச்சரியத்தில் தான் நான் போனேன். அப்போ O2 படம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. கேரவேனில் வச்சு தான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில் கேட்டாங்க. 6 மாதமாக யூஸ் பண்ணுறேன். நான் கால் சீட் கொடுத்தனாக்க இந்த பீரியட்ஸ் டைமில் என்னால் அந்த நடிப்பு துறையில் என்னால் சரியாக பண்ண முடியாது. ஆனால் இந்த பேடு ஃபெமினயன், அப்போ ஃபெமியா மட்டும்தான் இருந்தது. ஃபெமி யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ நல்லா இருக்குமா, எந்த மாதிரி இது எப்படி எல்லாம் கேட்டாங்க. எல்லா டீட்டெயிலும் நான் சொன்னேன். இவ்வளோ நல்லா இருக்குது, என்ன டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை இது பத்தாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரெக்டாக இன்னைக்கு நவராத்திரி கொழு ஆரம்பம் இன்னைக்கு தான், விஜயதசமி அன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாவில் ஃபெமினயனாக மாறிச்சு. இன்னைக்கு 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். பல லட்சக்கணக்கான பெண்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ மேடத்துக்கும் விக்கி சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு 10,000 பெண்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்பாக இதை கொடுத்ததுனால தமிழ்நாடு அரசு MBA பாடத்திட்டத்தில் எந்த விதமான லோன் இல்லாமல் நாங்கள் சொல்லிக் கொடுத்து 10,000 பெண்களுக்கு தொழில் முனைவோராக பண்ணினதுனால MBA பாடத்திட்டத்திலே 2 பக்கத்துக்கு என்னோட ஸ்டோரி தமிழ்நாடு அரசு பதிவு பண்ணி தமிழ் மகள் விருது கொடுத்தாங்க எனக்கு. இது பார்த்த பிறகு
ஐநா சபை 98 நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு சபையில என்ன வர சொல்லி இது எப்படிமா சாத்தியம், ஒரு சானிட்டரி நாப்கினை எப்படி இந்த அளவுக்கு நீங்க டீட்டெயிலா எடுத்துட்டு போய் பேச முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஐநா சபை அழைப்பு கொடுத்து அங்கேயும் நான் விருது பெற்றேன். இந்த விருதுகளுக்கு இடையில் இன்னைக்கு வானம் பிரசன்ஸ் நீங்க நட்சத்திர அவார்டுக்காக என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.